இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். இதே அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் நீதிமான்களுக்கு விடுதலையை வாக்கு பண்ணியிருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் நீதிமானாக இருப்பது நிமித்தம் ஆண்டவர் விடுவிப்பார். யார் நீதிமான் என்று எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். லோத் நீதிமான் என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். லோத் சோதோமிலே வாசமாயிருந்தார். அந்த ஜனங்களுடைய பாவம் மிகவும் கொடியதாயிருந்தது. அவர்கள் அவபக்தியாய் நடந்தார்கள். அந்த அக்கிரமக்காரருக்குள் லோத் வாசம் பண்ணினாலும் நாள்தோறும் அந்த ஜனங்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டார். அந்த ஜனங்களுடைய அவபக்தியான நடக்கை நிமித்தம் அவர் வருத்தப்பட்டதை குறித்து 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த பட்டணத்தை அழிக்க ஆண்டவர் 2 தூதரை அனுப்பினார். லோத் நீதிமானாக இருந்தது நிமித்தம் அவர்கள் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையிலிருந்து நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் உன்னுடைய 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி லோத்தை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவர்கள் கையை பிடித்து அவர்களை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் என்று ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் எந்த இடத்திலே இருந்தாலும் நீதிமானாக நம்மை காத்துக்கொள்வோம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இந்த உலகத்திலே எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீதிமானாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து நீதிமானாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.